வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராகவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்ததும் மாறன் என்னடா ஒன் வே நம்பர் வருதுங்கிறாங்க. அது அது வந்து அப்படின்னு சொல்லி ராகவன் அந்த ஃபோனை தட்டி விட்டுறாங்க. என்னடாச்சு எதுக்குடா ஃபோனை தட்டி விட்ட? இல்லடா அது தேவையில்லாத நம்பர் அப்படின்னு சொல்றாங்க ராகவன். சரி இந்த முதல்ல தண்ணியை குடி, எதுக்கு இப்படி பதட்டப்படுற? இங்க பாரு, எந்த சுச்சுவேஷன்லையும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன்டா. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கு சொல்றத என்னைக்கும் சொல்லுவேன். அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். எந்த காலத்துல நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ தைரியமா இருடா. ஏய் ராகவா, அப்பாவை பத்தி தான் உனக்கே தெரியுமல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் தாண்டா நம்மளை ஏதோ டைவர்ட் பண்ணி விடுறான்னு மாறன் சொல்லவும் ராகவன் பதறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன என்ன சொல்றான் சொல்லுன்னு கேட்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை ஏன் இப்படி சுற்றி அடிக்கிறான்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தா நீ இப்படி பதட்டப்படாதடா. எதுவாக இருந்தாலும் நீ என்ன கை காட்டி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரிங்கிறாங்க ராகவன். வீரா தனியாக வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ மாறன் அங்கே வர்றாங்க. வீரா இப்படி தான் படிக்கணும், நீ படித்து நல்லா கோல்டு மெடல் வாங்கிடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே படிக்கிற மாதிரி இருக்குது, நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனை தானே நம்ம கண்ணு மூடுனா ஞாபகத்துக்கு வருதுங்கிறாங்க வீரா. என்ன செய்யறது, எனக்கு எதிராக ஒரு சாட்சியை கூட்டிட்டு வந்து எனக்காகவே பேச வைக்கிறாங்க, நான் என்னதான் பண்ணட்டுங்கிறாங்க மாறன். ஏன் வீரா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த விக்னேஷ் மட்டும்தானே இல்லை இவங்க கூட வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இவர் ஒருத்தர் மட்டும்தான். அந்த ஆக்சிடென்ட் நடந்த போது கூட இவர் மட்டும்தான் என்கிட்ட வந்து பேசினார். ஆக்சிடென்ட் பண்ணனது ராமச்சந்திரனோட பையன் தான் சொன்னார். எனக்கு உங்க அண்ணனுக்கு ஏற்கனவே பகை இருக்கிறதா சொன்னது என்னாச்சு அப்படின்னு மாறன் கேட்க, அந்த மாதிரியெல்லாம் அப்போ எதுவும் சொல்லலை, இப்போதான் புதுசாக ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறாங்க. வீராவுக்கும் மாறனுக்கும் சந்தேகம் வருது. அப்போ அவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்துக்கிட்டு தான் நம்மளை மாட்டி வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேச வைக்கிறாங்க. அதனால தான் இவனும் அந்த இன்ஸ்பெக்டரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஆடிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்னு மாறனுக்கு சந்தேகம். ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் அந்த விக்னேஷ் சொல்றது தான் கேட்கறானான்னு கேட்குறாங்க. அப்படிதான் எனக்கும் தோணுதுங்கிறாங்க மாறன். சரி விடு வீரா, போனது எல்லாம் யோசிக்காத, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கோல்டு மெடல் முக்கியமா படிக்கணும் படி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போறாங்க. அந்த விக்னேஷ் வர்றாரு. அங்க கடைக்கு வந்ததுமே ராகவனை பாக்குறாங்க. அடே அப்பா, எவ்வளோ பெரிய கடை. சரி ஆடு இங்கேயே இருக்கும்போது இங்கேயே வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ராகவனை பாக்குறாங்க. ராகவன் வந்து டே இங்க எதுக்குடா வந்தேன்னு கேட்குறாங்க. சார் என்னது இந்த ஒரு கடை தானே, உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. டே முதல்ல இப்படி வாடா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ராகவன். டே இங்கே எதுக்காக வந்தேன்னு கேட்குறாங்க. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, எனக்கு வருமானம் பத்தலை, அதனால தான் உங்ககிட்ட பார்த்து பணம் கேட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. என்னடா நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கணும்னு எனக்கு என்னால் இருக்க என்ன, அப்படியெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார், அப்படின்னா நீங்கள் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்கன்னு மிரட்டுறாங்க. டேய் ஒழுங்காக போக போறியா இல்லையான்னு ராகவன் மிரட்டுறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, ஸ்டேஷன் கூட கொஞ்சம் தூரம் சார், ஆனால் இங்கேருந்து கூப்பிட்டா உங்கள் ஒய்ஃப்காவது காது கேட்குமில்ல, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டுமா, கூப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. டே கொஞ்சம் சத்தம் போடாத, உனக்கு என்ன இப்போ பணம் தானே தேவை, பணம் தரேங்கிறாங்க ராகவன். ராகவன் போய் அங்கே இருந்த மேனேஜரும் அந்த பக்கமாக அனுப்பிச்சிட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த விக்னேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா இதுக்கு மேலே வந்துடாத, 3 லட்சம் ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க. கொடுக்குறாங்க. வாங்கினதுமே அட 3 லட்சம் ரூபா சார், இது கரையிற வரைக்கும் நான் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன், சரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கங்கே கடைக்குள்ளே ஏதோ துணியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ராகவனும் சே இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறாங்க. அந்த விக்னேஷ் போய் அங்கங்கே துணிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாறனும் வீராவும் கடைக்குள்ள வராங்க. வந்ததுமே இவங்களை பார்த்துடுறாங்க. இவன் எதுக்கு இங்கேன்னு வந்திருக்கான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போனதும் கூப்பிடுறாங்க. என்ன சார் வீக்னஸ்னா இங்கே வந்து ஏதாவது பார்க்கக்கூடாதுன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா என்னன்னு கேட்குறாங்க. சார் எல்லாரும் வெளியில் துணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இங்கே வந்து நான் பார்த்தேன், எந்த டிசைனுமே எனக்கு பிடிக்கல, உழைச்ச காசுக்கு தகுந்த மாதிரி நம்மள துணி எடுக்கணுமல்ல, நான் எந்த கடையில் பிடிக்கல சார், அதனால நான் வேற கடைக்கு போறேன்ட்டு போறேன். மாறனும் வீராவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாறன் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அப்பா இன்ஸ்பெக்டர் என்னமா அடி அடிச்சுட்டான், அங்கங்கே வலிக்குது, என்ன செய்யறது, சரி ஒத்தடம் கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. வீரா வந்ததும் ஃபோன் எடுத்துக்கு வந்திருக்காங்க. கட்டின புருஷன் இப்படி வழியால் துடிக்கிறான், ஒத்தடம் கொடுக்கணும்னு இவளுக்கு தோணுதா பாரு அப்படின்னு பார்க்குறாங்க மாறன். சரி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சமாச்சு மனசளவு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க மாறன். ஏண்டே கொஞ்சமாச்சு உனக்கு அக்கறை இருக்கா, கட்டின புருஷன் ஸ்டேஷனில் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சமாச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் இல்லை மருந்து கொடுக்கலாம், இப்படி ஏதாவது உனக்கு தோணுதா, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கேன்னு கேட்குறாங்க மாறன். மாறன் ஒரு ஆயில்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தா அப்படின்னு கொடுக்கும்போது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நீ எனக்காக தீச்சட்டி ஏந்தி வந்தீங்கல்ல, அப்போ உன் காலில் தீச்சுட்ட புண்ணு இருந்துச்சு பார்த்தியா, அந்த பொண்ணுக்கு இந்த மருந்து தான் போட்டேன், உனக்கு ஆறி போச்சல அதே மாதிரி தான், இந்த மருந்தை எனக்கு போட்டு விடுன்னு கேட்குறாங்க. வீரா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. எதுவும் முடியாதா, இந்த அடியெல்லாம் உனக்காக தான் நான் வாங்கினேன் தெரியுமா, அந்த இன்ஸ்பெக்டர் என்னமா அடி அடிச்சான், எனக்கு என்னமா வலிச்சது தெரியுமா, உன்னோட காயத்துக்கு நான் மருந்து போட்டு விடும்போது உனக்கு எவ்வளோ நல்லா இருந்தது, அந்த மாதிரி எனக்கு நீ போட்டு விட போறியா இல்லையான்னு மாறன் கேட்குறாங்க. ஏன் நான் உனக்கு போட்டு விட சொல்லணும்னு கேட்குறாங்க வீரா. ஏய் நான் உனக்கு போட்டு விடும்போது எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு கேட்குறாங்க மாறன். எனக்கு அவ்வளவு எரிச்சலாக இருந்ததுங்கிறாங்க வீரா. என்ன உனக்கு போட்டு விடுவா சொன்னேன், நீ யாதானே வற்புறுத்தி போட்ட அப்படின்னு கேட்கவும் பேசாமல் இருக்காங்க மாறன். நான் போட்டு விட்டதுனால உனக்கு காயம் ஆறுச்சுன்னு கேட்குறாங்க மாறன். என்னடா சொல்லி காட்டுறியாங்கிறாங்க. ஆமாம் சொல்லித்தான் காட்டுவேன், நான் போட்டு விட்டதுனால தானே உனக்கு புண்ணாச்சு, நீ போட்டு விடல அப்புறம் வீதியில் இறங்கி நான் போராட்டம் பண்ணுவேங்கிறாங்க. எதுவும் போராட்டம் பண்ணுவியா, போராட்டம் பண்ணிடுவியா, கட்டின புருஷனை மதிக்காத பொண்டாட்டிக மத்தியில் அந்த புருஷன்மார்களுக்காகவே பெரிய ஒரு சங்கமே இருக்குது, அது உனக்கு தெரியுமா,
ஆமா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நானும் வீதியில போராட்டம் பண்ணுவேன். இந்த சீனெல்லாம் என்கிட்ட செல்லாது. உன்னால முடிஞ்சதா பார்த்துக்கோங்கிறாங்க வீரா. ஐயோ பாவி! கல் நெஞ்சக்காரி! இருடி வரணும் பக்கத்துலயே பெட்ல படுத்துக்கிறாங்க. டேய் பெட்ல நான் மட்டும் தானே படுக்கணும். நீ எதுக்கு படுத்தேங்கிறாங்க. உடம்பெல்லாம் வலிக்குது. பெட்ல படுக்காம வேற எங்க படுப்பேன்? வேணா நீ கீழ இறங்கி படுத்துக்கோ. நான் இங்க தான் படுப்பேன்னு சொல்லிடுறாங்க மாறன். சரி குடு போட்டு தொலைக்கிறேன் அப்படின்னு வீரா மருந்து போட்டு விடுற மாதிரி மாறன் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. போதும் விடு வீரா, கூசுது கூசுது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஐயையே இது என்ன வெறும் கனவா அப்படின்னு மாறன் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்க்குறாங்க. வீரா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அடச்சி இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாளா? நான் கண்டது கனவா? அவளை அடி வாங்கிட்டேன், நல்லா வலிக்குது. ஆனால் என்னை அடி வாங்க வச்சுட்டு இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி இருக்கட்டும், நம்மளே மருந்து போட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே கண்ணு முழிச்சு வீரா பார்க்குறாங்க. மாறன் தனக்கு தானே மருந்து போட்டுட்டு இருக்கிறத வீரா பார்த்துட்டு போட்டுக்கடா போட்டுக்கோ அப்படின்ட்டு படுத்துக்கிறாங்க. மாறனும் அவங்க கைக்கே எட்டின வரைக்கும் மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. விக்னேஷ் தான் வந்திருக்காரு. அவர் வந்ததும் இந்த ராகவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ராகவன் ஃபோனை எடுக்கவே இல்லை. அந்த நம்பர் பார்த்துட்டு ஃபோன் எடுக்காதனால சரி அவங்க பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கண்மணி ஃபோனை வச்சுட்டு போனதுனால யார் இது புது நம்பர் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ராகவன் தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்ன ராகவன் சார், நான் ஃபோன் பண்ணேன்னா உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் ஃபோனை எடுக்கவே மாட்டீங்களா? சரி நீங்கள் எடுக்கலைன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேங்கிறாங்க. இப்படியெல்லாம் ஃபோன் பண்ணாதேங்கிறாங்க. என்ன சார் நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலைன்னா நான் இப்படி தானே சார் பண்ண முடியுங்கிறாங்க. யோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதா அப்படின்னு ராகவன் பதட்டப்படுறாங்க. நான் என்ன சார் பண்ணட்டும்? நீங்கள் ஃபோன் எடுத்திருந்தா நான் ஏன் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி உங்களை எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறேன்? சார் உங்களை பார்க்கணுன்னு தான் வெளியில் நிற்கிறேன், சீக்கிரமாக வெளியில் வாங்க சார்ங்கிறாங்க. டே இப்போ இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. சார் உங்களை பார்க்கணுன்னா நான் தான் பகலில் உங்கள் கடைக்கு வந்திருப்பேனால இப்போ உங்களை பார்க்கணுங்கிறக்காக வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறேன், சீக்கிரம் வாங்க. சார் என்னோட மூடு மாறிடுச்சுன்னா நான் உள்ள வர வேண்டியதாக இருக்கும், நீங்களே வெளியில் வரீங்களா? உங்களுக்கு எப்படி சௌகரியம்னு கேட்டதும் ராகவன் அந்த ஃபோன் நம்பரை எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு சரி சீக்கிரமாக இவனை போய் பார்த்து தொலைக்கலாம் அப்படின்னு அவசரமாக அவதியாக பரபரப்போடு வெளியில் ஓடி வராங்க. மாறன் படுக்கலான்னு படுக்கிறாங்க. இவளை எழுப்புனா இனிமேல் வேலைக்காகாது, சண்டைக்கு தான் வருவா, பேசாமல் அமைதியாக படுத்து தூங்க வேண்டியதான் அப்படின்னு படுக்கிறாங்க. ராகவன் வெகு வேகமாக வெளியில் வரும்போது அங்கே ஒரு இரும்பு பொம்மை ஒன்று கீழே விழுந்துருது. கலோர்னு கேட்குது. இதை கேட்டதும் மாறனும் வீராவும் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. இங்கே ராகவன் மாடிப்படியிலேருந்து வேகமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. வீரா மாறன் ரெண்டு பேருமே வெளியில் வந்து பார்க்கும்போது ராகவன் அந்த விக்னேஷோட தான் பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் வீராவுக்கும் மாறனுக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. இவங்கூட இவனுக்கு என்ன பேச்சு, ஏதோ மறைக்கிறானே நம்மக்கிட்ட அப்படின்னு மாறனுக்கு சந்தேகம் வருது. என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.